ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்காய் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டு மரியா ரெக்கரிக் சைக்கோ பார்ட் 17. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ வாயனை வந்து இந்த ஜியா வந்து தனியாக கூப்பிட்டு போயிருந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் வாயன் திமுறா அப்படின்னு கேட்டா, அவளும் இல்லையே அப்பல்லாலேன்னு திமுறா வேற சொல்லியிருந்திருப்பா. ஆக்சுவலாக இவளை ஜியா வந்து வாயனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி தேங்காய் வந்திருப்பான். பட் வரான் அப்படிங்கிறது எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதோட இந்த பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 16 சாரி 17. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே தேங்க ஓரமாக உட்காந்து கேட்டுட்ருக்கான். இங்கே வாயனா அப்படியே இப்போ தான் கொஞ்சம் அவளுக்கு தைரியமே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறா. ஜியாலாம், ஹே வாயன், எவ்வளோ தைரியம் உனக்கு, என்கிட்ட இவ்வளோ திமுறா பேசுவேன். என் வீட்டில் என் காலடியில் கிடந்தவ நீ, அதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. அந்த அளவுக்கு சீப்பாக இருந்தவ நீ, கேவலமானவ. அந்தளவுக்கு உன்னை கேவலமாக நாங்கள் நடத்தியிருக்கோம். என் வீட்டில் ஒரு பிச்சைக்காரியை விட மோசமாக இருந்தவ தானே நீ. உனக்கு இவ்வளோ பெரிய வீட்டில் இவ்வளோ அழகான புருஷன், இந்த வாழ்க்கைலாம் உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல? அப்படியா, அதை நீ சொல்கிறியா? இங்கே பாரு, உன் வீடு நீ ஒன்று சொல்லிகிட்ருக்கே, அது உன் வீடே கிடையாது, அது என் வீடு. புரியுதா? அது என் வீடு. பிச்சைக்காரனோட கேவலமான வாழ்க்கையை நீ எனக்கு போட்டிருக்க. நான் தான் என் வாழ்க்கையை உனக்கு பிச்சை போட்டிருக்கேன். புரியுதா? என்கிட்ட இந்த ஓவர வாயெல்லாம் பேசாத. நான் முன்ன மாதிரி இல்லை, பழைய வாயனும் கிடையாது. பழைய வாயன்னா இந்நேரம் நீ சொன்ன பெல்லுக்கு அப்படி காலில் விழுந்து சரிசியான்னு கேட்டிருப்பா. ஆனால் நான் அந்த வான் இல்லை, நான் டோட்டலாக வேறு மாதிரி மாற்றிட்டாரு. சரியா? ஸோ ஓவராக டயலாக் பேசாமல் இங்கேருந்து மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறான். தேங்க்லாம் இதை கேட்டதும் தட் இஸ் த ஸ்பிரிட், தட் இஸ் மை ஒய்ஃப் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெருமையாக பார்த்துட்ருக்கான் வாயனை. ஆனால் இந்த ஜியாக்கெலாம் அப்படியே கொலவெறியா அப்படியே கையெல்லாம் அப்படியே முறுக்கிக்கிட்டு அவளை நல்லா முறைச்சி பார்க்குறா. வாயனுக்கு ஒரு நிமிஷம் பக்கம் தான் இருக்குது, இன்னும் இந்த பிள்ளை இப்படி பேய் மாதிரி முழிக்குது அப்படின்னு மாதிரி வாயனுமே அப்படியே பார்க்குறா. வாயன் அப்படியே ஒரு கூலான ஒரு இதை தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இந்த ஜியா பிள்ளைக்கெல்லாம் கொலவெறியாயிடுச்சு. அப்படியே உன்னோட கழுத்தை பிடிச்சி சவத்தில் அடித்து, இவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு அடிமணி இப்படி பேசுவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோதான். தேங்க் இதுக்கு மேலே பொறுமல்ல. அவன் வந்து ஜியாவை ஒரு தள்ளு தான் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு, அதாவது ஜியாவை ஒரு தள்ளி விட்டுட்டு வாயனை பார்த்து, என்னடி கழுத்து எதாவது வலிக்குதா என்ன? இங்கே பாரு, கழுத்தில் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கன்னு, கையை பதிஞ்சிருக்கு. ஓகே தானே வாயன்? நான் ஓகே தான். ஓகே தானடி, தான் வலிக்குதா? எதுவும் வலிக்கலை அப்படின்ட்டு தேங்க அப்படியே வான தாங்குன்னு தாங்குறான். அப்படியே ஜியாக்கெல்லாம் அவன் கீழே தள்ளி விட்டது கூட வலிக்கலை. இப்படி அவளை பிடிச்சி அந்த தாங்குதான் இல்லை, அதை பார்த்தா தான் அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே மறுபடியும் எஞ்சி நின்று தேங்க பிடிச்சி தள்ளி விட்டு, என்ன பண்ணிட்டுருக்க நீ? இவள் யாருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், நீ இவளை தோன் போட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு என்கிட்ட வந்துடுவேன். ஓ அப்படியா, சரி சொல்லு கேட்போம். வான் யாரு சொல்லு. இவ ஒரு அடிமை மாதிரி. ஓ அப்படியா, சரி அப்புறம் என்ன அப்புறம்னு சொல்கிற? தாம்மா அப்புறம் என்ன? அடிமன்ட்ட அப்புறம் என்ன சொல்லு. இவ எவ்வளோ கேவலமானவ தெரியுமா? இவன் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் இவள் நாங்கள் தூக்கி எடுத்து வளர்த்தோம். ஆனால் அந்த நன்றி கடன் இல்லாமல் இவ என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? இவ ஒரு கேவலமான ஜென்மம். இவ்வளோ போய் இது பண்ணிகிட்ருக்க. இவன் நிறைய பசங்க கூடலாம் அஃபேர் வச்சுருந்தா தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு இல்லாதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு கோவத்தில் அப்படியே வாங்கி பார்க்குறா. சியா வாய மூடு, தேவையில்லாமல் தப்பாக பேசாத. நான் எந்த பையன் கூட அஃபேர் வச்சுருந்தேன்? அடிக்காதடி, நீ நிறையா பசங்க கூட அஃபேர் வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கேவலமானவக்குள்ளலாம் இருக்கிறத நினச்சாலும் எனக்கு கேவலமாக இருக்குது. நீ அண்ணன் நிக்கையே ஒரு சைடாக லவ் பண்ண தானே, அவன் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சாஃப்ட் கார்னர் அவன் மேலே இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு கேட்குற. ஆக்சுவலாக அது உண்மை தானே. ஆக்சுவலாக எனக்கு வந்து நிற்க மேலே ஒரு சின்னதாக சாஃப்ட் கார்னர் தான் இருந்திருக்கும். பட் அது லவ்வான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் எல்லோரும் ஒரு மாதிரி அவனை ட்ரீட் பண்ணும்போது அவன் மட்டும் கொஞ்சம் பெட்டராக ட்ரீட் பண்ணியிருந்திருப்பான். ரொம்ப மோசமாக அவளை ட்ரீட் பண்ணாமல் கொஞ்சம் வீட்டு வேலைக்காரங்களை எப்படி நார்மலாக ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பான். மற்ற எல்லோரும் அடிமை மாதிரி பண்ணியிருப்பாங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாவது நம்மளை ட்ரீட் பண்ணுறானே அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் அதுதான் இருந்திருக்கும். ஸோ அதை இப்போ அவள் சொல்லும்போது வாயின் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கா. ஏன்னா அது உண்மை இல்லை. ஸோ அதனால் அமைதியாக இருக்கா. அப்போ தேங்க் இப்போ தான் வாயின் மேலே ஒரு மாதிரி கோவம் வருது. அப்படியே வான் ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறான். இதை ஜியா நோட் பண்ணிட்டு, பாரு எப்படி அமைதியாக இருக்கான்னு. ஏன்
இவ்வளோ நேரம் இதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்ட்டு இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தா இப்போ கத்த வேண்டியதானே? ஏன் கத்தாம அமைதியாக நிற்கணும்? கேளுத்தையாம், நல்லா கேளு. இங்கே பாரு, நான் சொல்கிறது தான் உண்மை. நல்லா நீ காதில் ஏற்றிக்கோ. எல்லாம் நீ தான் கடைசியில் முட்டாளாக நிற்ப. நான் கேள்விப்பட்டேன், இதுக்கு முன்னாடியே நீ ஸ்கூல் படிக்கும்போதே உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டான்னு. ஸோ அதே மாதிரி தான் இவ்வளோ ஒன்று பண்ண போகிறா. இவன் உனக்கு உண்மையாக இருக்க போகிறது கிடையாது. இவன் ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, நிறைய பசங்களை லவ் பண்ணி ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தேங்க் பார்க்குறான் சியாவத்தை ஒரு மாதிரி. என்ன நான் பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா உனக்கு? நீ சொன்னியே இவன் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது. இவன் ஸ்கூலும் வீட்டில் தான் படித்தான்னு தெரியும், காலேஜும் வீட்டில் தான் முடித்தான்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் என்கிட்ட உருட்டிட்டு தெரியாதா, சரியா? இதெல்லாம் நீ சொல்கிற பொய் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது கூட கண்டுபிடிக்க தெரியாமலா நான் இருக்கேன்? அதுவும் எங்களுக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்ட ஆக போகுது. இது கூட எனக்கு புரியாமல் இருக்குமா? அவள் பேசுகிறத பார்த்தாலே தெரியுது அவளுக்கு ஃபோன் கூட என்னன்னா தெரில. அப்புறம் பார்த்துக்கோ அவள் எப்படின்னு. எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் என்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லிடுன்னு வச்சுக்கோயேன், உன் நாக்கறுத்து உன்னை பேச முடியாமல் பண்ணிடுவான் அப்படின்றான். சரியான மிரட்டுறான். ஆனாலும் இந்த ஜியா மாறி இல்லை. அவள் ஒரு கொலவெறியோட தான் பார்த்துட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் நிற்க பற்றி சொல்லும்போது வாயன் அமைதியாக இருந்தால. ஸோ அது தேங்க் நோட் பண்ணாமலாம் இல்லை, அதை நல்லாவே நோட் பண்ணிட்டான். ஸோ அதனால் தேங்க் வந்து வாயன் மேலே சரியான கோவம் இருக்குது. ஸோ அதனால் வாயன்கிட்ட பேசவே இல்லை. அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டான். ஜியாவும் அடங்குற மாதிரி இல்லை, அப்படியே பின்னாடியே வரா வந்து. நான் சொன்னேன்ல, பார்த்தியா எப்படி, நீ என்னை எவ்வளோ தான் திட்டினாலும் சரி, ஆனாலும் எங்கள் அண்ணன் நிற்க மேலே அவளுக்கு ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது. அது உண்மை தான், அது பொய் ஆகாது. அது என்றைக்காவது ஒரு நாள் வளர்ந்து வரும் அப்படின்ட்டு நல்லா ஏற்றி விட்றா. கரெக்டாக நிற்கும் வந்து, ஜியா இங்கே வா, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கூப்பிட்றான். அவளும் அப்படியே அமைதியாக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வர்றா. வாயனை அப்போ தான் வந்திருப்பா. நிற்கும் அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். ஆனால் வாயனை அவனை பார்க்கல, சும்மா யதார்த்தமாக பார்த்துருப்பா. ஆனால் இதை பார்க்குற தேங்க தப்பாக தான் தோணுது. இவன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறான், இவன் ஒரு மாதிரி பார்க்குறாளே அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜியா வந்து, நிக் வாங்க நம்ம போகலாம், டைம் ஆகிடுச்சு, கார் வந்துருச்சு, நம்ம போகணும். இரு நான் வாயின்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வாயின்கிட்ட ஏன் சொல்லணும்? ஆமாம், என்னதான் இருந்தாலும் அத்தை பொண்ணுல்ல, சொல்லணும்ல அப்படின்ட்டு வாயின்கிட்ட வந்து போயிட்டு வர வாயின்றான். அவன் அப்படின்னு தலை மட்டும்தான் ஆட்டுவான், அவனை மதிக்க கூட இல்லை. இருந்தாலும் தேங்க் இதை பார்த்தா தப்பாக தான் தோணுது. அப்படியே ஒரு மாதிரி வாயின் மேலே தான் கோவம் வருது. நிற்க மேலே கூட இப்போ அவனுக்கு கோவம் வரல, வாயின் மேலே தான் கோவம் வருது. அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களாம் சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வாயினுமே என்னால் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் அமைதியாக உட்காந்துருக்கா. ஆனால் தேங்க் எதுவுமே பேசாமல் வாயினையே முறைச்சி பார்த்துட்ருக்கான். இதை லியா நோட் பண்ணிட்டு, என்னண்ணா என்ன, ஏன் நீ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை அண்ணா, நீ நோட் பண்ணியா? என்ன, அந்த நிக்கு அண்ணி ஒரு மாதிரி பார்த்தானே. அப்படியா, நீ நோட் பண்ணியா? நல்லாவே நோட் பண்ணேன். நீ அப்போ நோட் பண்ணியிருக்கீல? நோட் பண்ண. அதை மட்டுமா பண்ண? அண்ணி ஏதாவது பண்ணாளா? என்ன பேசிகிட்டு இருக்க? அண்ணி அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. அண்ணி சரியான டோஸ் தான் கொடுத்தாங்க. அவன் பார்க்க அண்ணி அவனை பார்த்து முறைக்க தான் செஞ்சாங்க. ரொமான்டிக்கெல்லாம் ஒன்றும் பார்க்கல. நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? அண்ணி ஒன்று தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவனெல்லாம் ஒரு மாதிரி கண்டிக்க கூட இல்லை. ஓ அப்படியா? அப்படிதான் அப்படின்ட்டு இருக்கா. ஆனால் தேங்க் வந்து இது ஏன்னு தெரில, ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது. ஸோ வாயனுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கார்டன் ஏரியாவில் சும்மா வாக்கிங் போயிட்டுருக்கா. தேங்க் அந்த பக்கம் தான் வரான். வாயனுக்கு தெரியுது இவன் கோவமாக இருக்கான் அந்த விஷயத்துக்கு தான் அப்படின்னு. ஸோ அவளே கிட்ட போய், தேவம் நில்லுங்க. என்ன? சாரியா? எதுக்கு கேட்குற? இங்கே பாருங்க தேவம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாரு, இப்போ நீ என்ன சொல்ல வர எனக்கு சத்தியமாக புரியல. சாரின்ற, அடுத்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்ற ஒரு விளக்கணையும் புரியல. தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசாமல் என்னன்னு சொல்லு, ஓப்பனாக சொல்லு. சரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட பேசாமல் ஒரு மாதிரி மூஞ்சி திருவிட்டு போகிறீங்க. அதுக்கான ரீசனை ஓப்பனாக சொல்லுங்கள், நானும் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்றான். அவனும் அப்படியா சரி அப்படின்ட்டு, ஜியா சொன்னால அதுக்கு தான் இப்படி இருக்கே அப்படின்ட்டான். உடனே வாயனுமே, இல்லை நான்
மேரேஜ் ஆகி இந்த 3 மாதம் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் அப்படி பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். இன்னுமே என் மனசில் அவன் இருக்கானா இல்லை நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியல. இல்லைனா என்ன நம்பலையா? அப்போ தேங்க ஒரு மாதிரி பார்க்குறான், எதுவும் சொல்ல ஒரு மாதிரி பார்க்குறான். அவளுமே ஒரு மாதிரி பார்க்குறான். அவள் கண்ணை பார்க்கும்போது அவள் போய் சொல்ல உண்மையை தான் சொல்கிறான்னு தோணுது. இருந்தாலும் தேங்கோட மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. மனசு ஏற்றுக்கலான்னு போனாலும் மைண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போது வான்கிட்ட வந்து நிற்க மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அவள் இருக்குன்னு சொன்னப்போ நான் அமைதியாக இருந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுமா? அந்த வீட்டில் எல்லாருமே என்ன கேவலமாக நடத்துனாங்க. நான் போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு கிழிஞ்ச துணியை தான் கொடுப்பாங்க. அதுவும் 10 வருஷமாக அந்த துணியை தச்சு நான் போட்டுட்ருந்தேன். கையெல்லாம் எனக்கு அப்படி வலிக்கும். வேலை செஞ்சு கால் வலிக்கும், உடம்பு வலிக்கும். எந்திரிக்கவே முடியாது. பீரியட்ஸ்னால் கூட எனக்கு பேடு தர மாட்டாங்க. நானாக தான் ஏதாவது வச்சுக்கணும். ஆனால் நிற்கு மட்டும்தான் எனக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுப்பான். போடுறதுக்கு ஒரு சோப் கூட இருக்காது. ஆனால் அவன் எனக்கு கொடுத்தான் ஒரு நாள், இந்தா போட்டுக்கோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பழைய ட்ரெஸ் தான் தருவாங்க. அது சியாவோட தான். ஆனால் அது அவங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க. அவனும் மனசால் கொடுக்க மாட்டான். அவன் எனக்காண்டி வாங்கி கொடுத்தான் ஒரு நாள். ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ உதவி பண்ணுறானே அப்படின்ட்டு எனக்கு அவன் மேலே ஒரு சின்ன ஒரு மரியாதைன்னு சொல்லலாம். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அவனை லவ்வெல்லாம் பண்ணல. அவன் என் மனசுலையும் இல்லை. பரவாயில்ல ஏதாவது பண்ணுறானே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதுதான் அந்த சின்ன ஸ்டஃப் கார்னர். அதை தான் அந்த சியாவும் உங்ககிட்ட சொன்னான். அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் என்னை நம்புறீங்கன்னா, என்னை உண்மையாகவே நீங்கள் நம்புறீங்கன்னா நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்ட்டு போகிறா. அவனுக்கு வேன் வந்து இப்படி சொன்னா இல்லையா, தான் அழுக்கு துணி தான் கொடுத்துருப்பாங்க, தான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு. அதை நினச்ச உடனே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. அப்படியே ஒரு மாதிரி கொலவெறி ஆகுறான். இருந்தாலுமே வாங்கி கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனை இவனால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நம்பணும்னு நினைக்கிறான். பட் இருந்தாலுமே அவன் சின்ன வயசில் படாத பாடுபட்டிருக்கான். ஒரு பொண்ணால் அந்த ஃபீலிங்ஸை வந்து ஹர்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால் அவனால் நம்ப முடியலை, ஏற்றுக்க முடியல. நம்பணும்னு நினைக்கிறான் பட் முடியல. ஸோ அதனால் மண்டையை பிடிச்சிட்டு அவன் வெளியிலே தான் இருக்கான். ஸோ அதனால் அவன் வந்து நைட் வந்து ரூமுக்கு வரல. கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டான். அவனும் பார்க்குறான் இவன் கார் எடுத்துகிட்டு எங்கடா போகிறான் அப்படின்ட்டு. அவளாலையும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது பாவம் அந்த பிள்ளைக்கு தெரில. அவளும் எவ்வளோதாங்க கஷ்டப்படுவா. ஸோ அவளும் ஒரு மாதிரி கஷ்டத்தில் அப்படியே இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து லியா கூட படுத்துக்கலாம், தனியாக தூங்க வேண்டாம் அப்படின்ட்டு நேராக லியாவோட ரூமுக்கு தான் போகிறா. லியா அப்போ தான் தூங்கலான்னு போயிருப்பா. என்னடா வெளியில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு கதவை திறந்து பார்த்தா அவன் என்ன நின்றுட்டுருக்கா. அவன் என்ன பார்த்ததும், அண்ணி நீங்கள் என்ன, நான் இன்னைக்கு உன் கூட தூங்கிக்கவா? ஏன் நீ ஏன் ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்கு, வாய்ஸ் கூட ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை இல்லையா, நான் இன்னைக்கு உன் கூட தூங்கிக்கிறேன். ஏன் அண்ணன் கூட? அண்ணன் எங்கேயோ போயிட்டாரு. எங்கே போயிருக்கான்? நான் வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லுவா? வேண்டாம் சரி எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவளுமே புரிஞ்சுக்கிறா. ஏன்னா அவன் கேட்டிருப்பான் இல்லையா, ஏன் ஒன்னி பார்க்கலையா நிற்க அப்படின்னு. ஸோ அதில் அவளுக்கு புரியுது, அண்ணன் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு ஏதோ பண்ணியிருக்கான், இவனுக்கு தான் வேலை அப்படின்னு புரிஞ்சுட்டு அப்படியே வான ரூம்குள்ளே கூப்பிட்டுக்கிறா. ஸோ நைட் அப்படியே போகுது. மறுநாள் காலையில் வரைக்கும் தேங்க காணோம். வான வெளியில் அடிக்கடி எட்டி பார்க்குறா. வீட்டுக்குள்ளே வரா, தேங்க காணோம், வரவும் மாட்டிக்கிறா. என்ன பண்ணுறதுனால வானுக்கு புரியல. இதில் தேங்கோட அம்மா வேற, என்னம்மா தேங்க இன்னும் காணோம், இன்னும்மா தூங்கிட்டு இருக்கான்? இல்லை அது என்னாச்சும்மா, தேங்க இருக்கானா இல்லையா? இல்லத்த அது வந்து நைட் எங்கேயோ கிளம்பி போனார், எங்கே போனாருன்னு தெரிலத்த. அப்போ அவன் நைட்டு ஃபுல்லாக வரவே இல்லையா? வரலத்த. என்ன பொண்ணுமா நீ, வரலன்னா கால் பண்ணி கேட்க வேண்டியதானே? இல்லை அது நீ போய் கால் பண்ணி கேளு. நீங்களே கேளுங்களேன், நான் கேட்கல. ஏன் அவங்க 2 பேருக்குள்ள தான் சண்டையா? அப்படி இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் பேசினா தான் தீரும். பேசுகிற வரைக்கும் அது முடிவுக்கு வரவே வராது. பேசி நீங்களே தீர்த்துக்கோங்க, சரியா? பேச அவங்ககிட்ட எல்லாம் சரியாக போயிடும். நான் சொல்கிறேன்ல, பேசு. இல்லை பேசினா பிரச்சனை வளருமோன்னு பயமாக இருக்குது. பேசாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வளரும், சரியா?
பேசினா பிரச்சனை குறைய தான் செய்யும். பேசிப்பார், சமாதானமாக பேசி, அவ்வளோதானே, புரிய வை. புரிஞ்சுக்கிறான்னு பாரு. சரி அப்படின்ட்டு வயனும் கால் பண்ணுறான். அவனும் அங்கேருந்து அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. சரின்னு மறுபடியும் கால் பண்ணுறான். இந்த டைம் அட்டன் பண்ணிட்டான். என்ன, எங்கே இருக்கீங்க? நான் எங்கே இருந்தா உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. நைட்டெல்லாம் காணும், எங்கே போனீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி வாய்ஸ் வரவும் அவனுக்கே ஒரு மாதிரி மனசில் கஷ்டமாயிடுச்சு. இப்போ எதுக்கு அழுகிற அப்படின்றான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ guys. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, see you later, bye.